எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. நான் தான் உங்கள் பேசுகிறேன். ஸோ நம்ம வந்து கோவாவோட நைட் லைஃப் வீடியோ, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அது வந்து போய் பண்ணியிருப்போம். ரொம்ப ஒரு ஸ்கேம்லாம் பண்ணாங்க, நிறைய விஷயம் அதில் இருக்குது. ஸோ அதுலேயே நான் இந்த வீடியோ எவ்வளோ பட்ஜெட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த இடத்துக்கு போனாலே கொஞ்சம் பார்த்து எவ்வளோ எப்படி சொல்கிறது, எவ்வளோ ஃபன்ஸ் இருக்கோ அதேமாரி ஆபத்தும் இருக்குது. ஆபத்துன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஸ்கேம் நிறைய பண்ணுறாங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு கடைசியில் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் அன்பு கொடுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3ங்க. நேராக காலையில் இப்போ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா போடுறது எடுத்துன்னு போகிறோம். பெட்ரோல் இல்லை சுத்தமாக. ஸோ வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது பெட்ரோல் பங்கு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே மலை சைடு தாங்க. மலை ஃபுல்லாகவே பப்பு, அந்த மாதிரி ஜூஸஸ் கடை அதுதான் இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. ஸோ அப்படியே வந்து இப்போ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து புக் பண்ணியாச்சு. அது வந்து நம்ம ஒரு 13 பேருனால ஒரு அமௌண்ட் பேசி பண்ணோம். இப்போ நேராக பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க இப்போது போகிறோம். நம்ம வந்து பெட்ரோல்லாம் போட்டு நேராக பார்த்தீங்கன்னா பாகா பீச் இப்போ வந்துவிட்டோம். ஸோ போயிட்டு இப்போ வந்து அந்த ஃபன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தாங்க பண்ண போகிறோம். கேம்ஸு எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 தான் 1100 ஒரு ஆளுக்குன்னு பேசி இப்போ வந்து 5 ரைடு பார்த்தீங்கன்னா அது கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே தான் இப்போ போகிறோம். ஸோ போயிட்டு உள்ளே போயிட்டு காலையில் பாகாவோட வியூன்றதை காட்டுறேன். இதுதாங்க நைட் எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆனால் காலைல பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டம் இல்லை. ஏன்னா வந்து இங்கே மத்தியானம் 3 மணிக்கு மேலே தான் வைபே ஃபுல்லாக. நைட்டு காலைலலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் சுத்தமாக இருக்காது. எல்லா இடத்துலையும் காலியாக தான் இருக்கும். சரி ஓகேங்க, அப்படியே பீச்சுக்கிட்ட போய்ட்டு பார்த்தீங்கன்னா விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். நைட் அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருந்தது இப்போ பாருங்களேன். ஆளே காணோம். ஏன்னா வந்து நைட்டு மட்டும் தான் இங்கே வந்து ஃபுல் வைப் இந்த ஸ்ட்ரீட்டில், பகல்லலாம் கிடையாது. இதாங்க பாகா பீச். மார்னிங் வந்து பாகா பீச்சில் இப்படி தான் இருக்கும். நான் போயிட்டு ரைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம் எல்லாத்துக்கும். இப்போ வந்து நேராக வந்து கடல் உள்ள தாங்க போயிட்டு வந்து ரைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரைடே ஜெட்கே தாங்க போகிறோம். நானும் ஜாலியாக அதை ஹேண்டில் பிடிச்சா அதுலேருந்து கை எடுன்னு சொல்லிட்டு அவன் தாங்க ஓட்டுறான். எனக்கு பார்த்தீங்கன்னா செம அப்செட்டு. இதுக்கு எதுக்கிட்ட நம்ம போகணுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. 2வது ரைடு எல்லாருமே வந்து கும்பலாக பனானா ரைடு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 5 பேர் தான் போவோம். அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்தோம். அதனால் வந்து எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டானுங்க. இது ஒரு காமெடி நடந்தது பாருங்கள். நாங்களாம் உட்காந்துட்டு தள்ளிட்டு போகிறான், அலை பாட்டுன்னு அடிச்சுட்டு பின்னாடியே வருது. அப்புறம் எங்கேருந்தோ ஒரு இந்திக்காரன் வந்து அங்கே போட்டு எடுத்துன்னு அதில் போட்டு வலிச்சான் பாருங்க. நாங்களும் செம்ம ஜாலி ஆகிட்டோம். ஆனால் வந்து எப்படி பொம்பரை ஒரே இடத்துல சுத்தம் அந்த மாதிரி அதே இடத்துல சுத்த விட்டு எங்களை கீழே தள்ளி விட்டாங்க. இதெல்லாம் என்ன மாரி ஸ்கேம்னா அவ்வளோ அடி அடிச்சானுங்க. நாங்கள் கொடுத்த காசுக்கு மொத்தமாக வேஸ்ட்டு. பார்த்தீங்களா எப்படி பொம்பரை ஒரே இடத்துல சுற்றுவாங்க. சுத்த விட்டு அந்த கீழே தள்ளி விட்ட சீன்ஸ் மட்டும் நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே மொத்தமே வேஸ்ட்டு தாங்க. சரி எங்களை தான் இப்படி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு டீமையும் வந்து கரெக்டாக கூப்பிட்டு போவோம். பார்த்தியா அவங்க எங்களோட மோசம். ஆனால் ஒரே இடத்துல சுற்ற விட்டு கீழே தள்ளி விட்டான். இது வந்து 2வது ரைடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இது போனோங்க. இப்போ அந்த பேராகிளைடிங் போகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து நம்ம போட்டில் கூப்பிட்டு போவாங்க. நடு கடலில் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வராங்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நிற்க வச்சிட்டாங்க. ஸோ இந்த பேராகிளைடிங்கில் பார்த்தீங்களா இப்போ இதுதான் பறக்க போகிறோம். இங்கேயும் போயிட்டு எங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்தாங்க பாருங்கள். 300 rupees கொடுத்தா தான் ரொம்ப ஹைட்டு. அதேமாரி இந்த வாட்டி 3 வாட்டி டிப்பு வந்து வாட்டரில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் ஆளுக்கு வந்து 300 பேசிட்டு அந்த ரைடை பார்த்தீங்கன்னா முடித்தோம். ஆனால் மேலேருந்து அந்த கடல் வியூவை பார்க்கும்போது ரொம்பவே ஒர்த்தாக இருந்தது. ரைடு பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சுட்டாங்க. 3 ரைடு தான் நான் போனேன். ஒரு ரைடு பார்த்தா போகல, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நான் பார்த்தேன் வந்துட்டேன். ஒரு 3 பேர் வந்து நம்ம டீம்லேருந்து அவங்க நாளைக்கு ஒர்க் இருக்கிறனால அவங்க எடுத்து போய்ட்டு இப்போ வந்து ஏர்போர்ட்டில் ஒர்க்கு நான் மட்டும் வந்துட்டேன். கைஸ் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னா, ஸோ வந்து திருப்பி வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஏற போகிறோம். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 2 நைட்டு 3 நாள் பார்த்தீங்கன்னா இருந்தோம். நாங்கள் அந்த ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னா ரொம்ப செம டயர்டு. நானும் அவங்க போய் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிட்டு வந்தோன்னா போயிட்டு வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் மட்டும் படுத்துட்டு பார்த்தீங்கன்னா எழுந்து இப்போ வந்து நம்ம நேராக பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சுங்க. நேராக இப்போ ட்ரெயின் பிடிச்சிட்டு வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். நம்ம இப்போ பனாஜியில் இருக்கோம். இங்கே வந்து இந்த பிரிட்ஜோட வியூவை பாருங்கள். அந்த லைட் செட்டிங்கோட செம்மையாக இருக்குது.
நேராக அதேமாரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெசினோ ஃபுல்லாக வந்து கெசினோட வைப்ஸே இங்கே தான், இந்த பனாஜியில் தான். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் புக் பண்ணிவிட்டு வரா மாரி இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜோட வியூவை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுல்ல, அப்படியே படத்தில் ஹாலிவுட் படத்தில் வரா மாரி இருக்குது பார்த்தீங்களா, சரியாக இருக்குங்க. ஸோ இதோட நம்ம வந்து கோவா விட்டு கிளம்புறோம். அடுத்த வாட்டி ஃபெரோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சவுத் கோவா அண்டு மற்ற ஏரியா எல்லாமே கவர் பண்ணலாம். வாட்டர் ஃபால்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாமே நம்ம ஃபெரோவில் வந்து வண்டியில் வந்து மோட்டோ விளாகிங்கோட பிளான் இருக்குது. அதெல்லாம் வீடியோவில் பார்த்துப்பீங்க நம்புறேன். இப்போ வந்து பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கோவாக்கு 6500 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆச்சுங்க. நாங்கள் வந்து ஒரு 13 பேர் வந்து போனோம். கேங்காக போனனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு. நீங்களும் வந்து கேங்காக பிளான் பண்ணி போங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கேங்காக போனால் தான் நம்மளுக்கும் வந்து சேஃபு. ஏன் சொல்கிறேன்னா சேஃபுன்னா ரொம்ப மோசம்லாம் கிடையாது. ஸ்கேம் பார்த்தீங்கன்னா நிறைய அடிப்பாங்க. ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட் யாருனா இருந்தீங்கன்னா கூட்டு போயிடுங்க. நிறைய இடத்துல பார்கின் பண்ணி நம்ம கம்மி பண்ணி பேசலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா ஏமாத்துறாங்க. பப்புக்கு கூட்டு போகிறது அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. கார் வந்து எங்கே எடுத்துக்கோனா வாஸ்கோடமா ரயில்வே ஸ்டேஷன் அங்கேயே பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து கொடுத்துட்றாரு. அவரோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இதில் போடுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போனீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு டைப்பாக இருந்தாங்க. வேறு என்னன்னா நாங்கள் வந்து ஒரு 3 நாள் தாங்க சுற்றணும். அங்கே 3 நாள் தான் இருந்தோம். அவ்வளோதாங்க. தமிழ்நாடு ஃபுட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேலங்கட்டு ஒரு ரோடில் பார்த்தீங்கன்னா இருக்குது. எங்கன்னா நம்ம பாகா பீச் கிட்ட வந்து அவுட்ரிங் ரோடு மாதிரி கொஞ்சம் வெளியே அது வந்து வருங்க. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுட் ஸ்டைல் அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுட்ஸ் அப்படின்னு தான் இருக்குமே. கரெக்டாக நான் அது ஹோட்டல்லே மறந்துட்டேன். நான் வந்து இதில் போடுறாங்க, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்தது. வேறு என்ன, அவ்வளோதாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த கோவா ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்தோம். ஆனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாமே யூஸ் பண்ணுவீங்க கைஸ். ஓகே வீடியோவில் பார்த்துப்பீங்க நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து எங்கன்னா ஒரு சின்ன ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிட்டு நம்ம வந்து போகிறோங்க. அது எல்லாமே விலாக் அடுத்தது இதுக்கு அடுத்த வீடியோவில் வரும். ஸோ உங்கள் அன்பு சப்போர்ட்டு ஷேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக கொடுங்க. ஏன்னா வந்து வியூஸ் வந்து போக மாட்டேங்குது. ஸோ வியூஸ் கொடுத்து நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் மட்டும் தான் நம்மளுக்கு சப்போர்ட் கிடச்சா மட்டும் தான் நிறைய இடத்துக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம போட முடியும். ஸோ அன்பு கொடுங்க கைஸ். ஓகே டாட்டா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye bye.